அனைவருக்கும் விக்டர் டுடே என்னுடைய வணக்கங்கள். இன்றைய காணொலியிலே உடல் ஊனமுற்றவர்களுக்கு மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, சஷயம் உதவித்தொகை, ஏஎஸ்டிடி அப்ரூவ்டு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உதவித்தொகையாகும். அதிகபட்சம் 4 ஆண்டுகள், ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்குள் இருக்க வேண்டும். சரிங்களா? இது மத்திய அரசாங்கத்தினுடைய ஆகும். சரிங்களா? ஏஐசிடி ஸ்காலர்ஷிப் ஃபார் பிசிக்கலி சேலஞ்சு, ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, வருடம் 50,000 ரூபாய் வழங்கப்படும். 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு மற்றும் டிப்ளமா கிராஜுவேட்ஸுக்கு. இதை எவ்வாறு அப்ளை செய்வது என்று பார்க்கலாம். இதுவரை விக்டரி டுடே யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள். இது மத்திய அரசாங்கத்தினுடைய இது ஸ்காலர்ஷிப் ஆகும். மேக்சிமம் 4 ஆண்டுகள் வழங்கப்படும். 8 லட்சம் ரூபாய் குடும்ப வருமானம் இருக்க வேண்டும். என்எஸ்பி போர்ட்டலில் போய் விண்ணப்பிக்கும். இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கேன். அஃபிஷியல் வெப்சைட்டு www.scholarship.government.in. சரிங்களா? ரைட். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இப்போ 40% டிசபிலிட்டி இருக்கணும், 8 லட்சம் ரூபா வருமானம் இருக்குன்றது ரைட்டு. யூஜி அல்லது டிப்ளமா படிச்சிருக்கணும், ஏஐசிடி அப்ரூவ்டு இன்ஸ்டியூஷனில். ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு வழங்கப்படும்? ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ். வேறு ஏதேதும் ஸ்காலர்ஷிப் இருக்கக்கூடாது. என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா 10th, +2, ஐடிஐ, டிப்ளமா, எஸ்சி/எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, டிசபிலிட்டி வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, படிக்கக்கூடிய வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டு, ஃபேமிலி இன்கம்மு, வேறு ஏதாவது ஸ்காலர்ஷிப் வாங்கலைன்ற இது. இப்போ எவ்வாறு அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்எஸ்பி போர்ட்டலுக்கு போய் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ற காலத்தை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் சக்ஷம் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெசிடென்சியல் ஸ்டேட்டு, டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப்பு, ப்ரீமெட்ரிக்கா போஸ்ட் மெட்ரிக்கா, ஃபுல் நேமு, ஸ்கீமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, பேங்க் டீட்டெயில்ஸு, ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு கேட்கும். அதை கொடுங்க. இதை கொடுத்ததுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டு சைன் பண்ணுங்கள். ரெண்டாவது இந்த ப்ரோக்ராம் அக்யூரேட்டாக கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். சரிங்களா? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனு, த அப்ளிகேஷன் ரிவ்யூ த ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். இதை ஒரு தடவை உங்கள் இன்ஸ்டியூஷனில் காட்டிடுங்க. காட்டிட்டு ஏஐசிடி போர்ட்டல் மூலம் நீங்கள் அப்ரூவல் ஆகிருக்கணும் அந்த இன்ஸ்டியூஷன். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரி, பார்க்கலாம். அதே தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். அப்ரூவல் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு தடவை சரி பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அன்பு மாணவர்களே, என்எஸ்பி போர்ட்டல் தான் எல்லா ஸ்காலர்ஷிப்புக்கும் பொதுவானது. இந்த கல்வி உதவித்தொகை பிஹெச்சுக்காக 40% இருக்கணும். 8 லட்சம் ரூபா ஆண்டு வருமானம் இருக்க வேண்டும். மாணவர்கள் பிஇ அல்லது டிப்ளமா இன்ஜினியரிங் படித்து கொண்டு இருக்க வேண்டும். அப்ளை பண்ணும்போது அவர்கள் ஃபர்ஸ்ட் இயர் அல்லது செகண்ட் இயர் படித்து கொண்டு இருக்க வேண்டும். சரிங்களா? மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே மற்ற எல்லா ஸ்காலர்ஷிப்பும் ஃபில்அப் பண்ணுற மாதிரி தான். அது பொதுவான விஷயந்தான். இது ஃபில்அப் பண்ணி அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட்டு அக்டோபர் 31. ஆகவே அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் நண்பர்கள், வகுப்புகளில் இருக்கக்கூடிய தோழர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. சரிங்களா? இதை அவர்கள் பார்த்து பயன்பெறட்டும். இது போன்ற கல்விசார் காணொலிகளை தொடர்ந்து காண எங்களது யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த செய்தியை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார், விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் தொழில் முனைவராக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் தொடர்ந்து சேவையாக வழங்கி வருகிறது. இதுவரை 4000க்கும் மேற்பட்ட
வியூவர்ஸ் இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைபர் இன்னும் கொஞ்சம் வர வேண்டும். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் விடாமுயற்சி, தொடர் பயிற்சி, வெற்றி நிச்சயம். இந்த வெற்றியை நோக்கி உங்களை அழைத்து செல்வதே எங்கள் நிறுவனத்துடைய நோக்கம். ஆகவே இந்த காணொளியை பார்த்து பயன்பெறுங்கள். பிறருக்கு பகிர்ந்து அவர்களையும் பயன்பெறச் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.